சுட சுட பஞ்சு மாதிரி இட்லி ஊத்தி மிளகா பொடியில் அப்படி குழப்பி சாப்பிடணும்னா யாருக்கு தான் பிடிக்காது. இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1 கப் உளுத்தம் பருப்பு, 1/2 கப் கடலை பருப்பு நல்லா வறுத்துக்கலாம். செவக்க சிம்ல வச்சு அதே கப்பால 1/2 கப் அளவு பொட்டுக்கல்லை சேர்த்து நல்லா வறுத்துட்டு மாத்திடலாம். பொட்டுக்கல்லை சீக்கிரம் வறுப்பட்டுரும், அதனால உடனே வறுத்துட்டு மாத்திடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி, 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து படப்படப்படன் பொரியிற வரைக்கும் வறுத்துட்டு அதையும் மாத்தி வச்சிடலாம். காரத்துக்கு தேவையான காய்ந்த மிளகாய், நான் காரத்துக்கு பாதி கலருக்கு பாதின்னு 2 வெரைட்டி சேர்த்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளை நல்லா கழுவிட்டு ஃபேன்ல உலர்த்திட்டு சேர்த்திருக்கா. மொறுமொறுன்னு வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வறுத்துட்டு மாத்தி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு பாட்டில்ல வச்சீங்கன்னா நல்ல கம கமன்னு 1 மாசம் வரைக்கும் இருக்கும். அப்பெல்லாம் அந்த மாதிரி வெரைட்டியா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கிடையாது. ப்ளூபெரி ஸ்ட்ராபெரின்னு எதுவும் ஸ்கூலுக்கு கொண்டு போனதில்ல. இட்லியையும் போட்டு பெரட்டி குழப்பி அடிச்சு டப்பால வச்சு 5 மணி நேரம் கழிச்சு பெல் அடிச்சோன்னு ஓடி வந்து மரத்துக்கடியில இடம் பிடிச்சு உட்காந்து சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸை யாரெல்லாம் மிஸ் பண்றீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பக்கத்துல இருக்க லைக்கையும் தட்டிடுங்க.